Hey guys, this is ICT Dinesh. Welcome to my YouTube channel. நீங்கள் என்ட்ரி எப்போ எடுப்போம்னா லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச டேரக்ஷனில் தான் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அவங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு நீங்கள் பிளான் பண்ண டிபி வந்து ப்ரைஸ் வந்து போயிடும். ஸோ இது ஏன் நடக்குது மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஸ்னோனஸ் லிக்விடிட்டி ஹண்டிங். ஸோ லிக்விடிட்டி நீங்கள் வந்து கரெக்டாக மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணல, அவர் வந்து கரெக்டாக பார்க்கலன்னா your stops will be hunted most of the time. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா we are going to see about the liquidity. First, liquidity-னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ லிக்விடிட்டின்றது என்னன்னா இட்ஸ் a process of converting asset to ready cash. ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேஸ்ட் அப் அந்த டைம் அண்ட் ப்ராசஸ் அசெட் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து லிக்விட் அசெட்ஸ் அண்ட் நான் லிக்விட் அசெட்ஸ். ஸோ லிக்விட் அசெட்ஸ்ன்னு எடுத்துட்டா எது சொல்லலாம்னா கரன்சிஸ், கமாடிட்டிஸ், பாண்ட்ஸ், கிரிப்டோஸ், அதெல்லாம் லிக்விட் அசெட்ஸ் சொல்லுவாங்க. நான் லிக்விட் அசெட்ஸ்ல வந்து ரியல் எஸ்டேட், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்ட், வெஹிக்கிள்ஸ், அதெல்லாம் வந்து நான் லிக்விட் அசெட்ஸ்ல வரும். ஸோ லிக்விட் அசெட்ஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா இட் கேன் பி ஈஸிலி கன்வெர்ட்டபிள். அதுவே வந்து நான் லிக்விட் அசெட்ஸ்ல பார்த்தோன்னா இட் வில் டேக் மோர் டைம் டு கன்வெர்ட் இன்டு ரெடி கேஷ். ஸோ பிகாஸ் த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ லிக்விட் அசெட்ஸ் வந்து ஏன் வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு எடுத்துக்கோங்களேன். கோல்டுக்கான டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய பையர்ஸ் வந்து கோல்டுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 கிராம்ஸ் கோல்டு இருக்குது, அதை செல் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது ஈஸியாக வந்து டக்குன்னு லிக்விடேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான பையர்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுவே வந்து நான் லிக்விட் அசெட்ஸில் நினச்சி பாருங்களேன். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, சம்திங் வெஹிக்கிள் எதனா செல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கான டார்கெட்டட் பீப்புள்ஸை ஃபைன் பண்ணி அவங்கள்ட்ட செல் பண்ணணும். ஸோ அது வந்து அந்த ப்ராசஸோட டைம் வந்து கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கும். அண்ட் நீங்கள் நினச்ச ப்ரைஸ்லையும் செல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கோல்டெலாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 1 கிராம் வந்து 6,000 rupees இருக்குன்னா அந்த 6,000 rupeesக்கு வந்து ஈஸியாக நம்ம செல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ லிக்விடிட்டிக்கான பேசிக் டெஃபினேஷன் இதுதான். ஸோ இதே லிக்விடிட்டி மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், அது எங்கெங்கெல்லாம் இருக்கும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டேட்டடாக பார்ப்போம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் பார்த்தா லிக்விடிட்டின்றது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஸோ எங்கே வந்து ஆர்டர்ஸ் வந்து எங்கே நிறைய அக்குமுலேட் ஆகுதோ அங்கே வந்து லிக்விடிட்டின்றது அதிகமாக இருக்கும். வை? பிகாஸ் எவ்ரி ப்ரைஸ் மூவ் இஸ் சிம்பிளி a transaction between buyers and sellers. அதுதான் வந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் மூவ் பண்ணுது. ஓகேவா? ஸோ சேம் திங் லிக்விடிட்டி என்ன ரோல் பிளே பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 1000 crores வந்து மார்க்கெட்ல வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து இதை லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட டார்கெட் எங்க இருக்குன்னா, ஸோ சம்திங் யூ வாண்ட் டு செல். ஓகே, 1000 crores வந்து எது செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ 1000 crores வந்து பை பண்ற பிளேயர்ஸ் இருந்தால் தான் அதை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் இதை வந்து லிக்விடேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, வேர் த மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் பிளேயர்ஸ் செட் திஸ் ஸ்டாப் லாஸ், அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஜோன்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் வந்து மார்க்கெட் கரெக்டா ஈக்குவல் ஹைஸ் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகணும், ஈக்குவல் லோஸ் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகணும்? ஏன்னா ஈக்குவல் ஹைஸ்ன்றது என்னன்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரைஸ் வந்து நிற்கும் போது என்ன நடக்கும்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பிரைஸ் வந்து இந்த ஹைஸ்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே அப்படியே செல் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த என்ட்ரி போட்டு ஸ்டாப் வந்து இந்த ஹைல வைப்பாங்க. ஸோ கரெக்டான ஒரு சர்டன் டைம்ல வந்து பிரைஸ் அந்த ஹைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு அண்ட் டோட்டலா வந்து ரிவர்ஸ் ஆயிடும் மார்க்கெட். அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாருமே லாசஸ் மேக் பண்ணிருப்பாங்க. அந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் ஆர் பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, தே வில் மேக் தி ப்ராஃபிட். வை? பிகாஸ் தே லிக்விடேட்டட். ஸோ லிக்விடேட்டட் மீன்ஸ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சேம் திங் ஒரு பையர் நடக்குது. ஈக்குவல் லோஸ்ல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் லாக்ட் ஆஸ் சப்போர்ட் நினைச்சு பிரைஸ் வந்து இயர்லியா என்ட்ரி ஆயிட்டு எல்லாரும் என்ட்ரி போட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து இந்த லோல வைப்பாங்க. ஸோ ஒரு டைம்ல என்ன நடக்கும், பிரைஸ் வந்து கரெக்டா அந்த லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு அண்ட் ரிவர்ஸ் ஆயிரும். அங்க வந்து எல்லாருக்கும் எப்படி மைண்ட் இருக்கும்னா, நான் என்ட்ரி எடுத்தாலே என் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் டிபி போகுது. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட், தே நாட் டார்கெட்டிங் யூ. ஸோ அவங்க வந்து உங்க இன்டென்ஷனலா உங்களை வந்து நீங்க வைக்கிற ஸ்டாப்ஸ் தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல எடுத்துட்டீங்கன்னா பிரைஸோட நேச்சரே வந்து எங்க வந்து நிறைய லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகுதோ அதை ஹண்ட் பண்ணிட்டு மூவ் பண்றது தான் அதோட வேலையை. ஸோ அது வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போறோம், மார்க்கெட்டை வந்து நம்ம ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தி ஈஸி மீன்ஸ் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி லிக்விடிட்டி ப்ராப்பர்லி. பேட்டர்ன் மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா லிக்விடிட்டியை வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? ஓகே, வை அண்டர்ஸ்டாண்டிங் லிக்விடிட்டி மேட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் 3 பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து price moves from liquidity pool to liquidity pool. ஸோ ப்ரைஸோட நேச்சர் எடுத்துட்டீங்கனாலே அங்க அது வந்து எப்படி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, எங்க வந்து மார்க்கெட் வந்து ஹியூஜ் ஆர்டர்ஸ் லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கோ அங்கதான் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஸ்டாப் லாஸ் இருக்கு, எங்கெல்லாம் வந்து பெண்டிங் பைஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் லிமிட்ஸ் இருக்கு, ஸோ அங்கதான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் லிக்விடிட்டி பூல்ஸ். அண்ட்
ஸோ அதனால வந்து பிரைஸ் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் லிக்விடிட்டி பூல் டு லிக்விடிட்டி பூல். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரைஸ் சீக்ஸ் லிக்விடிட்டி டு கண்டினியூ மூவிங். ஸோ இதுக்கு வந்து ஒரு இது வந்து எப்படி சொல்லலாம்னா பிரைஸ் வந்து எப்பயுமே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்காது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு பிரைஸ் வந்து ஒரே ட்ரெண்ட்ல வந்து போயிட்டே இருக்காது. ஒரு இடத்துல இருந்து ஒரு அக்குமுலேஷன் நடக்கும், தென் வந்து ஒரு டீப் ரீட்ரேஸ்மெண்ட் வரும், அகைன் திருப்பி ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஏன் நடக்குதுன்னா பிரைஸ் வந்து திருப்பியும் கண்டினியூ பண்றதுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து தேவைப்படும். ஸோ லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரைஸ் அகைன் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லிக்விடிட்டி ஆக்ட் அஸ் எ ஃபியூல் ஃபார் தி மார்க்கெட். ஸோ இந்த ஃபியூல் ஃபார் தி மார்க்கெட் மீன்ஸ் அந்த பிரைஸ் மூவ் பண்றதுக்கான எனர்ஜி வந்து லிக்விடிட்டில இருந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து price seeks liquidity to continue moving சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட் பாயிண்ட் எடுத்துட்டா ஸ்பாட் மார்க்கெட் மேனிபுலேஷன். ஸோ மார்க்கெட் மேனிபுலேஷன்ஸ் வரும்போது here you have to consider the big players. So big players எடுத்துட்டீங்கன்னா which means hedge funds and banks, so institutions, so இதெல்லாம் வந்து big players சொல்லுவாங்க because they are trading with big capitals. ஓகேவா? ஸோ அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, they push the price to the where most of the liquidities are settled. ஓகேவா? அந்த இடத்துல தான் வந்து பிரைஸ் வந்து புஷ் பண்ணி திருப்பி வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க, which means the manipulation. ஸோ நீங்க லிக்விடிட்டி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா so you can anticipate the manipulation. So manipulation நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து என்ட்ரிஸ் எதுவும் எடுக்காம you will wait for the manipulation, then after you will enter in the distributions. ஓகேவா? So these are the three important points to understand the liquidity. Okay, liquidity pools in எடுத்துட்டா there are two types of liquidity. One is buy side liquidity, another one is sell side liquidity. So buy side liquidity என்னன்னா swing highs, sell side liquidity swing lows. So swing highs ல வந்து யாரோட ஸ்டாப்ஸ் இருக்கும், செல்லர்ஸோட ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸ்விங் லோஸ்ல யாரோட ஸ்டாப்ஸ் இருக்கும்னா பையர்ஸோட ஸ்டாப்ஸ் இருக்கும். பிரைஸ் வந்து கரெக்டா அந்த ஸ்டாப்ஸ் ஹண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி பூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேர் லிக்விடிட்டி வில் பிரசன்ட். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல எடுத்துட்டா எங்கெங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டி வந்து அதிகமா இருக்கும், ஸோ விச் மீன்ஸ் வேர் தி லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் வில் பிரசன்ட், அதுதான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கெங்க இருக்கும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்ல வந்து லிக்விடிட்டின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க மார்க்கெட்ல பார்த்தாலே தெரியும், இந்த டபுள் பாட்டம் டபுள் டாப்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்கிறவங்க எல்லாம் வந்து கரெக்டா மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து கரெக்டா நீங்க அவங்க நினைச்ச டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ தே பிகம் தி லிக்விடிட்டி. ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்விங் பாயிண்ட்ஸ்ன்றது எங்க இருக்கும்னா இட் வில் ப்ரெசென்ட் அட் த ரிவர்சல். ஸோ ரிவர்சல்ஸ்ல வந்து ஸ்விங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்விங் பாயிண்ட்ஸ்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இங்க மேலேயே எடுத்துக்கோங்களேன், அங்க வந்து ஒரு ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்றோம். இந்த ஈக்குவல் லோஸ்ன்றது என்னன்னா ஒரு ஸ்விங் பாயிண்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க தனியா நான் கொடுத்துருக்கேன். ஸ்விங் பாயிண்ட்ஸ்ல வந்து லிக்விடிட்டின்றது இருக்கும். தேர்ட் ஒன் வந்து ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ எவ்ரி ஹைஸ் அண்ட் லோஸ் ஹேவ் லிக்விடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்க வச்சுக்கோங்களேன், டெய்லி கேண்டில் ஹைஸ் அண்ட் லோஸ்ன்றது இருக்கும். ஸோ அந்த ஹைஸ் அண்ட் லோஸ்ல வந்து ஆர்டர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக் பிளேயர்ஸ் வந்து எங்க வந்து ஸ்டாப்ஸ் வைப்பாங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் தான் வைப்பாங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டெய்லி கேண்டில் ஆர் மந்த்லி வீக்லி அது மாதிரி கேண்டில்ஸ் தான் வந்து அவங்களோட ஸ்டாப்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்க எவ்வளோ ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்க போறீங்களோ அவ்வளோ லிக்விடிட்டின்றது இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் இட். ஓகேவா? நீங்க வந்து இப்ப ஒரு டெய்லி கேண்டில் லோ எடுத்ததுக்கு அப்புறம் பை பண்ணா நல்ல ஏ பிளஸ்ன்னு சொல்லுவீங்களா, இல்ல வந்து ஒரு 15 மினிட் கேண்டில் லோ எடுத்துட்டா அது வந்து நல்ல லிக்விடிட்டி ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு எடுப்பீங்க? ஐ ப்ரிஃபர் ஹை லிக்விடிட்டி ஜோன்ஸ். ஸோ ஹை லிக்விடிட்டி ஜோன்ஸ்ன்றது எங்க இருக்கும்? ஹையர் டைம் ஃப்ரேமோட ஹைஸ் அண்ட் லோஸ் தான். ஸோ சூஸ் வைஸ்லி. ஓகேவா? ஸோ ஐ மோஸ்ட்லி ப்ரிஃபர் 4 hour ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் டெய்லி ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் வீக்லி ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ இங்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டின்றது அதிகமா இருக்கும் ஃபார் இன்ட்ராடே. ஓகே, நான் வந்து இன்ட்ராடே தான் பண்றேன். So for that it will be more useful. So அதுல வந்து மேஜர், மீடியம், மைனர்ஸ் இருக்கு. So based upon the time frames I separated that. ஓகேவா? So fourth one பார்த்தோம்னா ranges. So rangesன்றது என்னன்னா it's simply known as the accumulation phase. So accumulation phase வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்னா it will create liquidity ன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் நீங்க பார்த்துப்பீங்க. ranges equal to creating liquidity அப்படி சொல்லிட்டு பார்த்துருவீங்க. which means price வந்து அங்க வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஒரு ஃபைட் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிரைஸ் மேலேயும் போகாது கீழேயும் போகாது. ஸோ அங்க வந்து என்ன நடக்கும்னா போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஸ்டாப்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பிளேஸ் பண்ணுவாங்க. செல்லர்ஸ் வந்து ஹைஸ்ல வந்து ஸ்டாப் பிளேஸ் பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து லோஸ்ல வந்து ஸ்டாப் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சஸ் ப்ரெசென்ட் ஆகும், ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆகும்போது பாருங்களேன், பிரைஸ் வந்து ஒரு புல்லிஷா இருக்குன்னா ரேஞ்ச் லோ எடுத்துட்டு ஹை போகும். ஸோ விட் மீன்ஸ் போத் லிக்விடிட்டி வந்து ஹண்ட் ஆகும் அந்த இடத்துல. அதனால வந்து ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா
இட் வில் பி மோர் பவர்ஃபுல். ஸோ சிம்பிளா பார்த்தோன்னா ரேஞ்சஸ் வந்து நீங்க அக்குமுலேஷன் ஃபேஸஸ் எல்லாம் அக்குமுலேஷன் ஃபேஸ் தான் ரேஞ்சஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். நம்ம ஐசிடி தானே ட்ரேட் பண்றோம். நம்மளோட கோரே வந்து என்னன்னா அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட்ஸ் ரேஞ்சஸ் வந்து ஒரு மேஜர் லிக்விடிட்டி ஜோன். ஓகேவா? லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்றது என்னன்னா, என்னோட பழைய கிளாஸ்ல நீங்க பார்த்தனால தெரிஞ்சிருக்கும், லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டில நம்ம பார்த்திருக்கோம் எல்ஆர். ஸோ அதுல வந்து பிரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெக் தான் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல பை சைடு வந்து மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல லோஸ்ல வந்து லிக்விடிட்டி வந்து அப்படியே வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டே வரும். பையர்ஸோட ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்து இந்த லோஸ்ல வந்து இருந்துட்டே இருக்கும். பிரைஸ் என்ன பண்ணும், சடனா வந்து அதை மொத்தமா ஹண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து ஒரு மோர் பவர்ஃபுல் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி லிக்விடிட்டிஸ் பிரசன்ட் இன் தி மார்க்கெட். ஸோ இதுக்கான ரியல் டைம் சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் லோஸ்க்கான சார்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, சிம்பிளி கிரியேட்டிங் ஈக்குவல் லோஸ். ஸோ ஈக்குவல் லோஸ்ன்றது என்னன்னா, இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஸோ பிரைஸ் என்ன பண்ணும், இந்த லோஸ் ஹண்ட் பண்ணிட்டு தான் ரிவர்ஸ்ன்றது நடக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுது பாருங்க. ஸோ கரெக்டா வந்து லோஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஈக்குவல் லோஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்க வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ட் எதுவும் காமிக்கல. ஸோ ஆக்சுவல் லிக்விடிட்டின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சார்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஐ சூஸ். இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. பிரைஸ் வந்து இந்த ஸ்விங் ஹையை வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். தெரியுதா? கரெக்டா வந்து அந்த ஸ்விங் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இங்க தான் வந்து லிக்விடிட்டின்றது அதிகமா இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து அதை ஹண்ட் பண்ணிட்டு திருப்பி அதோட டைரக்ஷன்லேயே மூவ் பண்ணுது. ஓகே, ஸ்விங் லோக்கான எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஸோ இந்த லோல தான் வந்து நிறைய லிக்விடிட்டின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. பிரைஸ் வந்து என்ன பண்ணுது பாருங்களேன். கரெக்டா 9 AM கரெக்டா அந்த லோவை எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ இங்க தான் லிக்விடிட்டின்றது அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஹைஸ் அண்ட் லோஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் வந்து டியூஸ்டே லோ வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோனா எடுக்கிறேன். பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இங்க வந்து நம்ம 1 hour போயிருப்போம். ஸோ இதுதான் நமக்கான லிக்விடிட்டி பாயிண்ட். ஸோ லிக்விடிட்டி ஜோன். ஓகேவா? என்ன பண்ணுது பாருங்க. இப்போ மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. கரெக்டா வந்து பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோ எடுத்துட்டு அங்க இருந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுது. தெரியுதா? ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அ லிக்விடிட்டி. ஸோ ப்ரீவியஸ் ஹைஸ் ஆன் லோஸ், ப்ரீவியஸ் வீக் ஹைஸ் ஆன் லோஸ், அதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியா வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. தெரியுதா? ஸோ மீன்ஸ் இந்த ஸ்விங் அண்ட் ஸ்விங் லோக்குள்ளே ப்ரைஸ் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுது பாருங்களேன். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் வந்து ரேஞ்ச் லோவை எடுத்துட்டு அங்க வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் கலெக்டிங் போத் பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ ரேஞ்சஸ் ஹைஸ் அண்ட் லோஸ்ல வந்து லிக்விடிட்டின்றது பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிஸ்ல வந்து சிம்பிளா சொன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டின்னு சொல்லுவேன். ஸோ இங்க வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்டோட காமிக்கல. ஸோ ஆக்சுவலி பிரைஸ் வந்து எப்படி வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல மூவ் ஆகுது பேஸ்ட் ஆஃப் அந்த லிக்விடிட்டிஸ் வந்து நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட கான்டெக்டோட சொல்லணும்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் ஃபர்தர் வீடியோஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுத்துட்டீங்கன்னா பிரைஸ் இங்க என்ன பண்ணுது, ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து கிரியேட் ஆகுது. கிரியேட்டா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி. ஹியர் ஸ்விங் ஹைஸும் இருக்கு, ஸ்விங் லோஸும் இருக்கு. ஸோ ஸ்விங் லோசஸ்ல வந்து பிரைஸ் வந்து எடுக்காம போயிட்டே இருக்கு. தெரியுது? ஆனா ஸ்விங் ஹை வந்து எடுத்துட்டே இருக்கு. அப்ப ஸ்விங் லோஸ்லாம் வந்து லிக்விடிட்டின்றது அப்படியே பிரசென்ட் ஆயிருக்கும். லிக்விடிட்டி மீன்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் ஸ்டாப்ஸ் வந்து நிறைய பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ பிரைஸ் வந்து அதை என்ன பண்ணுது பாருங்களேன். கரெக்டா வந்து அந்த லோஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தெரியுதா? சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பிகாஸ் வேர் லிக்விடிட்டி வில் பிரசன்ட் இன் மார்க்கெட், அதுக்கான ஒரு சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா இந்த லோ எடுத்ததுல இருந்து பிரைஸ் மேல மூவ் ஆயிடுச்சு. தெரியுதா? திஸ் ஹவு தி லிக்விடிட்டி ஒர்க்ஸ் இன் மார்க்கெட். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோல வந்து உங்க லிக்விடிட்டிக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஐ திங்க் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ ஃபர்தரா எந்த டாபிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I will explain those topics. Okay, so take care guys. We'll see you in the next video. Bye bye.